அரசு டாக்டருக்கு கத்தி குத்து, மருத்துவர்கள் போராட்டம், சிகிச்சை கிடைக்காமல் நோயாளிகள் அவதி போன்றவை கடந்த 2 தினங்களாக தமிழகத்தின் முதன்மை செய்தியாக உள்ள நிலையில், போராடும் டாக்டர்களுக்கு சத்தியம் டிவி ஓர் அன்பு வேண்டுகோளை தங்களது நேயர்கள் சார்பில் முன்வைக்கிறது. உயிர்காக்கும் மருத்துவர்கள் கடவுளுக்கு இணையாகவே கருதப்படுவதும், அவர்களின் தொழில் உன்னதமான சேவை என போற்றப்படும் பெருமைக்குரியது மருத்துவத் தொழில். அத்தகைய தொழிலில் ஈடுபட்டுள்ள ஒரு மருத்துவரை கத்தியால் குத்தி கொலை செய்ய முயற்சித்த பொதுஜனம் ஒருவரின் செயல் அதற்கான பின்னணி விவாதத்திற்குரியது. ஆனால் அதற்காக போராட்டம், வேலை நிறுத்தம், கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் என தங்களின் உன்னத சேவையை மறந்து ஈடுபடுவதால் மருத்துவமனைகளை, குறிப்பாக அரசு மருத்துவமனைகளை நம்பி வரும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் உரிய சிகிச்சை கிடைக்காமல் அவதிப்படுவதை எந்த வகையில் ஏற்க முடியும்? தங்களின் பணி எவ்வளவு இன்றியமையாதது என்பதை நாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை டாக்டர்களுக்கு. அத்தகைய சேவை பணியில் இருப்போர் புறநோயாளிகளுக்கு சில மணி நேரம் சிகிச்சை அளிக்காமல் இருப்பது எந்த வகையிலும் ஏற்க முடியாது. இது அந்த உன்னத தொழிலுக்கு செய்யும் துரோகம் என்றாலும் தவறில்லை என்பதுதான் பலரின் எண்ணமாக இருக்கிறது. அரசின் கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்றால் எத்தனையோ வகைகளில் சிகிச்சை அளிப்பதை புறக்கணிக்காமல் டாக்டர்கள் செய்ய முடியும் என்பதுதான் நாம் சொல்ல விழையும் கருத்து. கருப்பு பேட்ஜ் அல்லது கருப்பு ஆடைகளை அணிந்து எதிர்ப்பு தெரிவிப்பது அல்லது உண்ணாவிரதம் மேற்கொண்டு பணியை செய்து மற்றவர் கவனத்தை ஈர்ப்பது, வீட்டுக்கு செல்லாமல் தொடர்ந்து மருத்துவ சேவையை செய்யும் வகையில் உயிர்ப்பு பணியில் ஈடுபட்டு கவனம் ஈர்ப்பது என பல வகைகளில் தங்களது எதிர்ப்பை காட்டி அரசு உள்ளிட்ட அனைவரின் கவனத்தையும் ஈர்க்க முடியும். ஜப்பான் போன்ற நாடுகளில் போராட்டம் என்றால் வேலை நிறுத்தம் செய்யாமல் கூடுதல் உற்பத்தி செய்வது அல்லது தயாரிக்கும் பொருட்களின் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் கூடுதலாக உற்பத்தி செய்வது போன்று ஆரோக்கியமான முறையில் போராடுவதுதான் ஏற்புடையதாக இருக்கும். எனவேதான் டாக்டர்கள் போன்ற உன்னத பணியில் இருப்போர் வேலை நிறுத்தம், பணி புறக்கணிப்பு போன்ற போராட்டங்களை அறவே தவிர்க்க வேண்டும் என நேயர்களின் சார்பாக அனைத்து டாக்டர்களுக்கும் சத்தியம் டிவி அன்பு வேண்டுகோளை விடுக்கிறது. உங்களின் உரிய கோரிக்கைகளை அரசு, நீதிமன்றம் என அனைத்து இடங்களுக்கும் எடுத்துச் செல்ல வேண்டும். அதற்குரிய நடவடிக்கைகளை பொறுப்புள்ள ஊடகமாக சத்தியம் டிவியும் உங்களுக்கு துணை நின்று செயல்படும். ஆனால் ஒருபோதும் பணி புறக்கணிப்பு, வேலை நிறுத்தம் போன்றவற்றை மருத்துவர்கள் செய்வதை ஏற்க முடியாது என்பதே எங்கள் நேயர்களின் அன்பு கோரிக்கை என்பதை இந்த செய்தியின் மூலம் வேண்டுகோளாக வைக்கிறோம்.